ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பழைய எறும்பு கடை பார்க்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் வாட்ச் மாட்டுச்சு. என்னடா அது புது ட்ரெண்டாக இருக்குது. நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, இது உண்மையிலே ஆப்பிள் வாட்ச் தான். டிசைன்லாம் பார்த்தீங்களா? ஸோ இதை பார்த்த உடனே எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தா அந்த கடைக்காரனுக்கு ஆப்பிள் வாட்ச் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரேட் அதிகம், அதில் நிறையா ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நான் கம்மியான ரேட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டேன். வழக்கமாக வந்து 50 ரூபா 60 தான் அந்த பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேட்டுக்கு தர மாட்டேன், 150 ரூபா கொடு அப்படின்ட்டான். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஆப்பிள் வாட்சை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓப்பன்லேருந்து பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து சரியாக அடி வாங்கியிருக்குது, அடிச்சு கிழிச்சிருக்குது. தடை விட்டாலே நமக்கு கிழிச்சிரும் போல் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். ஒரு ஏதோ ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிள் டிசைன். என்னங்க கலந்துட்டு வருது. சரி ஓகே, இன்றைக்கி இதை வந்து கழட்டி பார்த்து உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு நல்லா சேரஞ்சு பார்ப்போம். ஸோ ஆப்பிள் வாட்சை நான் தொட்டு கூட பார்த்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அண்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு கழட்டி கூட நான் பார்த்ததில்ல, அதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா எப்போல உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதை கழட்டி பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குன்னு தெரியல. ஸோ வாங்க இன்றைக்கி உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு நல்லா சேரஞ்சு பார்ப்போம். விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து இரும்பு கடையில் எடுத்ததுனால எப்படியும் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் உள்ளே ஏதாச்சும் பார்ட்ஸு செத்து போயிருக்கும். அதை சரி பண்ணி மேபி இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம நல்ல ரேட்டுக்கு வெளியே விற்கலாம், இல்லைனா நம்ம கூட வச்சுட்டு சீன் போட்டுட்ருக்கலாம். ஸோ இதை வெளியில் விற்கிறோமா, எவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு முடிவு பண்ணுறேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரல. இந்த ஆப்பிள் வாட்சை கழட்டி பார்க்குறதுக்கு முன்னால் எதுக்கு இந்த ஆப்பிள் வாட்செல்லாம் அவ்வளோ ரேட் வச்சு வைக்கிறாங்க? இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ரேட் பண்ணிச்சு, ஹார்ட் அட்டாக் வந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ, அதுலேருந்து தலைவன் நம்ம வாட்சோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது போல், அதனால் மணியும் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை ஏற்றிட்டே இருக்கான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்போ நம்ம வாட்சை கழட்டி பார்க்கறதுக்கான டூல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ வாங்க இன்றைக்கி இதை கழட்டி அலசி அரைஞ்சி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கிற சைனா வாட்ச். இது இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருப்பாங்க பாருங்கள், மேட் சைனா போட்டிருக்காங்களா. ஸோ இப்போ இருக்கிற புள்ளிங்கூஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஆப்பிள் வாட்ச் டிசைனு செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அது வாங்கினா பார்த்தீங்கன்னா 2-3 நாளையே ஓடாமல் போயிடும். அப்படித்தான் எவனோ வந்து ஓடாமல் போயிட்டு இதை இடும்பில் போட்டிருக்கான், நான் எடுத்து வந்தேன். சரி ஓகே, இந்த செகண்ட் ஹேண்ட் ஆப்பிள் வாட்சுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வாட்சோட கண்ணாடியெல்லாம் நல்லாவே உடஞ்சிருக்குது, அதனால் கையில் குத்தாத அளவுக்கு ஓப்பன் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸ் பாக்ஸில் இது செட் ஆகும்னு பார்ப்போம். ஓகே, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் வாட்சையும் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்கான். இது என்னன்னு தெரியல, சிம் கார்டு போடுறதுக்கா மெமரி கார்டு போடுறதுக்கான்னு கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஊசி வேறு மட்டும் இல்லையே. சரி பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணலாம். இதே பசையை போட்டு ஒட்டிச்சிருக்காங்க, ஃபெவிக்விக்கை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ டைட்டாக இருக்குது. இது கழட்டுறதுக்கு நட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே. வேறு வழி இல்லை, இதை வச்சு அடிச்சாகணும். அவ்வளோதாங்க, கல்லை வச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா டாப் ஓப்பன் ஆயிடுச்சு. பெருசெல்லாம் அடிக்கலை, லைட்டாக தான் அடித்தோம். என்னங்க எல்லாம் கலந்து போய் கிடக்குது. ஓ, இந்த ஓட்டை வந்து மைக்குக்கு போல், இது வந்து பட்டன் போல். நான் சிம் கார்டு நினச்சிட்டு இருக்கிறேன். அடப்பாய், மேபி ஆப் ஆக்சுவலி தான் சிம் கார்டு கொடுத்துருப்பாங்களோ. ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே அவ்வளோ தனியாக வந்துடுச்சு, எல்லாம் பசையை போட்டு விட்டு வச்சுருக்காங்க. இங்கே வருங்க, தொட்ட உடனே எல்லாம் கிழிஞ்சிட்டு வருது. இவ்வளோ தாங்க டிஸ்பிளே, நல்லா அழகாக இருக்குது. டிஸ்பிளே எதுவும் லைட்டாக இங்கே மட்டும் கிராக் ஆகிருக்கு. ஒரு ஸ்டிப்பில் அந்த கொடுத்துருக்காங்க வாட்சுக்குள்ளே.
இது வந்து திருக்கிற பட்டன், இது பழைய அனலாக் வாட்சில் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆகுதா? அப்புறம் இது வந்து இதுக்கு நட்டு கொடுத்துருக்காங்க போல, ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. நட்டை கழட்டணும் இப்போ. ₹1000 பொருள் கொடுத்தாலும் நல்லாதாப்பா கொடுத்துருக்காங்க நட்டு போட்டு. ஆனால் வாரண்டியெலாம் கிடையாது இந்த மாதிரி வாட்சுக்கு, அதனால இரும்பு தூக்கி போட்டிருக்காங்க. என்ன கேமரா இருந்தால் நல்லா இருக்கும் இந்த வாட்சில், யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது பாருங்கள் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஒரு பேட்ரி, அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்தானுங்க, பாட்டெலாம் படிக்கும் போல இதில். ஒரு பேட்ரி, அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கானுங்க, பாட்டெல்லாம் படிக்கும் போல இதில். வைப்ரேட் ஆகிறதுக்கு ஒரு வைப்ரேட்டர், மைக்கு. ஏங்க இதில் ஃபோன்லாம் பேசும் போல் மாசாக தாங்க இருக்குது. இதுதான் அந்த பட்டன் இருக்கிற இடம். இந்த இதில் உள்ளே விட்டு திருவானுங்க போல் அப்படியே கருக்குன்ட்டு திருக்க வாட்சில் வந்து ஒரு தீமாக மாறும், ஆப்ஷன் மாறும். இவ்வளோ தான். ₹1000 இது ஒர்த்தா அப்படி இல்லையான்னு தெரில. ஏன்னா ஆப்பிள் போலவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்பிளெல்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காது, அவனுக்கு தனியாக சிப்புலாம் வச்சுருக்காங்க. ஆப்பிள் சிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்கானுங்க. அது யூனிக்காக இருக்கும். இவனுங்க இந்த ₹1000 பார்த்திங்கன்னா இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக பவர் கொடுத்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்ப்போம். இந்த வாட்சில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்களே, அதாவது இந்த கண்ணாடிலாம் கொடுத்துருப்பானுங்க, அது நம்ம கழட்டுறதுக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு பாருங்க. டச் லேயர் தெரியுதா, கோடு தெரியுதா, உள்ள டச் லேயர் கொடுத்துருப்பானுங்க. அந்த ஸ்டிப்பு வந்து இது கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம வாட்சை வந்து கழட்டுறதுக்கு முன்னாடியே டிஃபால்ட்டாகவே இடுப்பு கடையிலே உடஞ்சி போய் தான் கிடந்துச்சு. அதனால் இப்போது இந்த வாட்சில் வந்து டச் ஒர்க் ஆகாது. மேபி நம்ம வந்து இதில் பவர் கனெக்ஷன் கொடுத்து இந்த டிஸ்பிளேலாம் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே ஆன் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது சைனா வாட்சி, இதுக்கப்புறம் ப்ரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், டிஸ்பிளேயில் வந்து இந்த வானவில் கலர் தெரியுதா, அடிபட்டு உள்ள வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆக மொத்தத்தில் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்குது. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மாதிரி இந்த ஒரு டிசைனை கொடுத்துட்டு இந்த ஸ்டிப்பு கூட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் ஆப்பிள் வாட்சுன்னு நம்ப வைக்கிறதுக்கு காரணம். புள்ளிங் யூஸ் பார்த்துக்கு இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டு சென்னையில் ஏதாச்சும் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்சில் விற்பாங்க ஆப்பிள் வாட்சுன்னு நம்பி. அவங்களுக்கு தெரியும் இது ஆப்பிள் வாட்ச் இல்லைன்ட்டு, பட் வெளியில் இருக்கிறவன் நம்ப வைக்கிறதுக்கு. ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தா அவன் பெரியவன், நல்லா காசு வச்சுருக்கிறவன், ஆப்பிள் வாட்ச் கட்டிருந்தா அவன் பெரியவன், இந்த மாதிரி நம்ப வச்சுட்டாங்க எல்லாத்தையும். அதனால் இந்த மாதிரி டிசைனை பார்த்தாலே நம்ம புள்ளிங்க சொல்ல வாங்கி போட்டுருந்தாங்க. எவன் ஆப்பிள் வாட்ச் போட்டிருக்கிறான், எவன் இந்த மாதிரி டூப்ளிகேட் வாட்ச் போட்டிருக்கானே தெரியாது. 2-3 நாளில் ரிப்பேர் ஆகி கழட்டி போட்டு வேறு வாட்சை போட்டு வரோம். அப்போ தான் நம்ம முடியும் இந்த நாய் டூப்ளிகேட் வாட்ச் போட்டு வந்து ஏமாற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சரி, ஓகே, வாங்க இதுக்கு பவர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளேயோட டச் பாயிண்ட் நோ யூஸ். இரும்பு கடையில் எடுத்த இந்த வாட்ச் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த வாட்சை நம்மளோட லேபுக்கிட்ட வந்தாச்சு. லேபெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் ரூமில் ஒரு ப்ளேஸ் இருக்கும், அங்கே தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இங்கே எட்டு வந்துட்டேன். இப்போ உள்ளே இருக்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பேட்ரி ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியல. வெளியிலேருந்து பார்க்கும்போது பேட்ரி ஊதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ மேபி சார்ஜர் போட்டு எதுவும் டேமேஜ் ஆகிருக்கலாம். ஓகே, இப்போ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா அதில் இருக்க கனெக்ஷனில் தான் நம்ம வந்து 5 வோல்ட் சப்ளை எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறோம். கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா நல்லது தான். பேட்டரியை ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம எப்போயுமே 5 வோல்ட் சப்ளைக்காக ஒரு யூஎஸ்பி கேபிள் வச்சுருப்போம். அதாவது யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளை கட் பண்ணி அந்த டெர்மினலில் வந்து நான் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இது மூலமாக எந்த ஒரு டிவைஸுக்கும் நான் பவர் சப்ளை கொடுத்துப்பேன். ஸோ ஃபோன் சார்ஜர் மூலமாக தான் நமக்கு கொடுக்க போகிறோம். நான் வந்து அந்த சின்ன சார்ஜரில் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வோல்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3.2லேருந்து 5 வரைக்கும் வரும். ஸோ அது இந்த போர்டுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க 18 வாட்ச் அதை போட்டோன்னா புகஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம சின்ன வோல்டேஜ் இதை செலக்ட் பண்ணி இதில் கலட்டி வச்சுருந்த அந்த டிஸ்பிளேவை அதுக்கான இடத்துல மாட்டி அந்த பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா 2 வயரு, அந்த பேட்டரிக்கு போன வயரு, அதில் வந்து இப்போதைக்கு டெஸ்டிங்க்காக நான் சும்மா கொடுத்து பார்த்தேன். பவரை மட்டும்தாங்க கொடுத்தேன், அது ஆன் கூட பண்ணல. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்பிளே இந்த இடத்துல ஒரு மாதிரி கீறிட்டு இருக்குது, உள்ளே ஏதாச்சும் போயிருக்கும் அப்படின்ட்டு. அதே போல் மேலே வந்து டிஸ்பிளே அடி வாங்கியிருக்குது. ஸோ நான் சும்மா அதுக்கு டெஸ்டிங்காக கொடுத்ததுனால அது பார்த்திங்கன்னா லூஸ் கனெக்ஷனில் ஆன் ஆகி இது அதாகிட்டு இருந்துச்சு.
என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் இதை பிடிச்சிட்டு இருக்குது, அதனால் இதை சால்ட்ரிங் வச்சுட்டா நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்த ஃபியூச்சரை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாட்சில் வந்து சைடில் ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை திருக்கி விட்டால் உள்ளே வந்து ஆப்ஷன்லாம் மாறும், தீம்லாம் மாறும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த வாட்சில் வந்து டச் இருந்துச்சுன்னா நம்ம தடவி பார்த்து ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. டச் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி உள்ளே என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட் நமக்கு டச் ஒர்க்கால பார்த்தீங்களா, அதனால் அந்த வாட்சில் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை திருக்கிறது மூலமாக உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தடை நம்ம மேனுவல் மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டிப்பையும் இந்த வாட்சில் மாட்டியாச்சு. அவங்க ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, நம்ம கழட்டி வச்சுருந்தோம். திரும்ப அதை மாட்டி இன்றைக்கி சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வாட்சை சால்ட்ரிங் பண்ணி பக்காவாக செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த வாட்சுக்கு அந்த பவர் சப்ளை கனெக்ஷனை மட்டும் கொடுக்குறது தான் வேலை. பாருங்கள், கொடுத்தோன்னே எப்படி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுன்ட்டு பார்த்தீங்களா. ஹலோன்னு ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த டிஸ்பிளே உடஞ்சது மட்டும்தான் ஒரு மாதிரி தெரியுது. ஓகே பரவாயில்ல, அதையும் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த பட்டனை திருக்கணுன்னு எப்படி மாறுதுன்ட்டு, வாட்ச் ஓப்பன் ஆகிட்டு வருது, அது வேறு விஷயம். அந்த வாட்சை திருக்க தீம் மாறிட்டே இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து மேனுவலாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. போர்டெல்லாம் செமையாக ஒர்க் ஆகுது போல் உள்ள. இப்போ என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, வாட்சில் வானவில் வருது. இங்கே பாருங்கள், வானவில் கலர்லாம் வருது. சரி ஓகே. வாட்சில் என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. இது நம்ம கல்லை வச்சு அடிச்சதுனாலையா இல்லை ஏற்கனவே இரும்பு கடியில் வந்து அந்த கண்ணாடியெலாம் உடஞ்சி போய் கிடச்சி பார்த்தீங்களா, அதில் கீறினதாக தெரில. டிஸ்பிளே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டச் டிஸ்பிளே ரெண்டுமே மாற்றணும் நமக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோ வரும்னு தெரியல. அது வந்து யாருக்காச்சும் தேவை அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்டு தரேன், வேணுன்னா வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுக்கு மாத்திர ஐடியா கிடையாது. ஏன்னா இதுவே டூப்ளிகேட் ஆப்பிள் வாட்ச்சு, இதுக்கு வந்து நம்ம போயிட்டு செலவழிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த போர்டு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ இரும்பு கடையிலேருந்து எடுத்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கிற இந்த வாட்சை கழட்டி பார்த்து உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்த்தோம். அண்ட் அதை செக் பண்ணியும் பார்த்தோம். உள்ளே இருக்க போர்டு வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. இதில் மேஜராக ரெண்டு ப்ராப்ளம் தான். டச் டிஸ்பிளே மட்டும்தான் ப்ராப்ளம். பேட்டரி கூட நம்மகிட்ட இருக்குது, அதை அப்படி அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. வேறு ஏதாச்சும் பார்ட்ஸு, கேமரா, இந்த மாதிரி நிறையா கேட்ஜெட் பற்றி போட்டுருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் பார்க்கணும், அதை பற்றிலாம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய வீடியோ இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.